திறந்தாலே ஒரே வைரலான வீடியோ தாங்க போயிட்டு இருக்கு. ஒரு பெண்குயின் வீடியோ போயிட்டு இருக்கு. அது என்னன்னு போய் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு. 2007 ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுத்திருக்காங்க, என்கவுண்டர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்ட்டு. அதுல கிடைச்ச ஒரு ஃபுட்டேஜ் தான். பெண்குயின் நார்மலா எப்படி வாழும்னா காலனியெல்லாம் வாழும், தனியா எதுவுமே போகாது, ஃபுட் டேக் பண்றது சரி வாழ்றது ஒட்டுக்கா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு பெண் குயில் மட்டும் தனியா போயிருக்கு. அது எதனால வைரல் ஆச்சுன்னா, நம்மளுக்குள்ள வந்து ஒரு கேள்வி ரைஸ் ஆயிருக்கு, எதனால தனியா போகுது பட் ஒய் அப்படின்னு ஒரு கேள்வி ரைஸ் ஆயிருக்கு. அதுக்கு நம்ம எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆன்சர் கொடுத்துருக்கோம், நம்ம தோன்றத. லைக் அதுக்கு வந்து பிரேக்கப்பா இருக்கும், அது தனியா இருக்குன்னு ஆசைப்படுது, அமைதியை நோக்கி போகுது அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆன்சர் கொடுத்துருக்கோம். நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாமே, ஈவன் பெண்குயின் டேக்கிங் ரிஸ்க் டு லிவ் இஸ் ஓன் ஹாப்பி லைஃப், ஒய் கான்ட் ஹியூமன்ஸ். அது தெரியும் லிட்டரலா தனியா போனா செத்து போயிடும், அதாவது ஃபுட்டு கூட கிடைக்காது, சர்வை பண்ண ரொம்ப கஷ்டம் அப்படி தெரிஞ்சு ரிஸ்க் எடுத்து போகுது. நம்ம ஹியூமன்ஸ் என்ன பண்றோம், ரிஸ்க் எடுக்க ரொம்ப பயப்படுறோம். நம்ம கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வர்றது இல்ல. நம்ம கம்ஃபர்ட் ஜோன் வெளியே வந்து ரிஸ்க் எடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு பிடிச்ச வாழ்க்கையே வாழ முடியும். ஓகேவா? பெண் குயின் மாதிரி இருங்க.